ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக தொடர்ந்து நான் வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். அதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் அப்படி மெசேஜ் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லோரும் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பிஜிடிஆர்பி மேத்ஸ் எக்ஸாம் எப்போ வரும்? இந்த சிக்கலான கேள்வி கூட நான் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த கேள்விகளை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு திரும்ப 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 நிறைய கேட்குறீங்க. எனக்கு தெரியலை அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் கூட முந்தா நாள் என்கிட்ட ஒருத்தர் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணார். அப்போது எனக்கு நானும் ஏற்கனவே சில விஷயங்களை நான் அனுமானித்து வச்சதுபடி பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு கெஸ் தான் பண்ண முடியுமே ஒழிய எதையும் உறுதியாக சொல்லவே முடியாது. எந்த எந்த கன்க்ளூஷனுக்குமே நம்ம வரவே முடியாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் 2024 ஜான்வரியில் நம்மளுக்கு நடந்த எக்ஸாம் பிப்ரவரியில் யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்தது. அதுக்கப்புறம் சில குளறுபடிகள்லாம் நடந்து, கேஸ் எல்லாம் நடந்து, எல்லாம் முடிஞ்சு கடைசி இப்போ போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஜூனில் காலேஜ் ஸ்கூல் திறக்கிற நேரம் போஸ்டிங் போடுற மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஆஸ் பர் த ஷெட்யூல் நம்மளுக்கு இந்நேரம் எக்ஸாம் முடிஞ்சிருந்துருக்கணும். நம்மளுக்கு டிஆர்பி ஏற்கனவே ஒரு ஆனுவல் பிளானர் விட்டதுபடி பார்த்தா இப்போ எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு இதாகி இருக்கணும். ஆனால் அந்த ஷெட்யூல் படி நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கலை. அப்போ எப்போ நடத்துவாங்க அப்படின்னு கேட்டால், நான் கெஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூஜிடிஆர்பி மாதிரியே 2025 ஆரம்பத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கும். ஜான்வரி அல்லது பிப்ரவரியில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் ஜான்வரியில் நோட்டிஃபிகேஷன் விட்டு மார்ச்சில் கூட எக்ஸாம் வைக்கலாம். எனிஹாவ் மார்ச் ஏப்ரலுக்கு முன்னால் எக்ஸாம் முடிஞ்சிடும். அப்போ அந்த அகடமிக் இயர் ஸ்கூல் திறக்கும் போது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போஸ்டிங் போடுற மாதிரி பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். இது 100% என்னுடைய கெஸ் தான். நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன் இல்லையா, முந்தா நாள் என்கிட்ட ஒரு நண்பர் ஷேர் பண்ணிக்கிட்டாருன்னு. அவர் இதே விஷயத்த தான் என்கிட்ட சொன்னார். இது நான் கெஸ் பண்ண மாதிரியே அவர் என்ன சொன்னார்னா, அவர் சொல்லும்போது சில விஷயங்கள் எனக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்பேன். அதுக்கு அவர்கிட்ட எந்த பதிலும் வராது. என்னுடைய கெஸ் என்னன்னா, அவருடைய ரிலேட்டிவ் யாரோ ரொம்ப நெருக்கமாக டிஆர்பிக்கு நெருக்கமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தோன்ற மாதிரி நிறைய விஷயங்களே என்கிட்ட ஷேர் பண்ணுவார். என்ன உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டார். இப்படி அவர் சொல்கிறதுபடி அப்போ அவருக்கு கொஞ்சம் என்னை விட நானாவது 100% கெஸ் பண்ணுறேன். அவருக்கு ஏதோ ரூமர்லாம் அவருக்கு வருது. அவருக்கு ஏதோ விஷயம் யார் மூலமாகவோ தெரிய வருது. அப்படி இப்படி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு எஸ்ஜிடி எக்ஸாம் அடுத்த எஸ்ஜிடி இல்லை டெட்டு இப்போ எக்ஸாம் வைக்கிறதுக்கான டெண்டர் விட்டுருக்காங்க. அப்போ டெட்டு எக்ஸாம் வைக்கிறதுக்கான டெண்டர் விட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ நம்மளுக்கு பிஜிடிஆர்பி நடக்கிறதுக்கான சான்சஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னா டெண்டர் விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் தான் இப்போ உடனடியாக வைப்பாங்க. அப்போ நம்மளுக்கு இப்போவே செப்டம்பர் பாதி ஆயிடுச்சு. அப்போ அக்டோபர் நவம்பரில் நம்மளுக்கு டெட் எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. டிசம்பருக்கு முன்னால் டெட்டு வரும். அப்படின்னா இன்னொரு பிஜிடிஆர்பியும் டிசம்பருக்கு முன்னால் நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டால் டவுட்டு தான். அதனால் டிசம்பரில் திரும்பியும் ஒரு ஆனுவல் பிளானர் வெளியிட்டுட்டு 2025 ஆரம்பத்தில் பிஃபோர் மார்ச் எக்ஸாம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கெஸ். இது முழுக்க என்னுடைய கெஸ் தான். இது கரெக்டு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்படி நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், இன்னும் சாலிடாக 6 months இருக்குது. அப்படி பார்த்தாலும் நான் சொல்கிறதுபடி கெஸ் பண்ணாலும் இன்னும் சாலிடாக நம்ம கையில் 6 months இருக்குது. அதனால் இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா கூட இப்போ ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்தா கூட நீங்கள் ஈஸியாக என்ன செய்திடலாம், ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். நம்மளுக்கு நல்ல ஒரு ஷெட்யூல் போட்டு கரெக்டாக அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணி நம்ம கரெக்டாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி நம்ம ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்தா கூட முடிச்சிடலாம். அப்படி இல்லை நீங்கள் போன தடவையே எழுதுனீங்க, அரைகுறையாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷனை இப்போ அர்ஜ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த எக்ஸாமில் நல்லா அட்டென்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லை நான் ஏற்கனவே நான் இது வரைக்கும் சிவி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லது. நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள்.
நல்ல ஹெவி காம்படிஷன் இருக்கும். 50,000லேருந்து 70,000 வரைக்கும் எழுதுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட் டைமே 50,000 எழுதினாங்க. இந்த தடவை அதை விட கூடுதலா தான் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ணி, இப்போ இன்னைக்கிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு போதுமான அளவு டைம் இருக்கு. ஏன்னா நீங்க இந்த பிஜிடிஆர்பி வாட் எவர் இட் பி நாட் ஒன்லி பிஜிடிஆர்பின்னு இல்ல. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலுமே ஏன் மினிமம் ஆஃப் 6 மந்த்ஸ் ப்ரிப்பரேஷன் இல்லாம எதையுமே நம்ம கிராக் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் அதுல பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு மினிமம் 6 மந்த்ஸ், நான் வந்து கூடுதலா இருந்தா கூட நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் அட்லீஸ்ட் 6 மந்த்ஸாவது ப்ரிப்பேர் பண்ணாதான் நம்ம சப்ஜெக்ட்ல கொஞ்சமாவது ஃபெமிலியர் ஆகும். நிறைய பேர் சப்ஜெக்ட் விட்டு ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி போயிருப்பீங்க, எல்லாம் மறந்துருக்கும், அந்த மாதிரி எல்லாம் இருப்பீங்க. அதனால இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா கூட இப்போ உங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. நம்ம கிட்ட பிஜிடிஆர்பிக்கான கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கு. 10 யூனிட்ஸும் டீடைல்டு லெக்சர்ஸ் இருக்கும். ஒரு யூனிட்டுக்கு ஒரு 500 எம்சிக்யூஸ் வச்சு ஒரு நியர்லி 5000 எம்சிக்யூஸ் வரைக்கும் நான் என்ன செய்திருவேன், ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். அந்த 5000 எம்சிக்யூஸ்ல எதெல்லாம் ஷார்ட்கட்ஸ் பாசிபிள் இருக்கோ அதெல்லாம் ஷார்ட்கட்ஸ்ல சொல்லிடுவேன். இது போக இதுக்கு அடுத்து டெஸ்ட் பேட்ச் வைப்பேன். இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸ் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரான்னு எடுத்துட்டோம்னா குரூப்ஸ், ரிங்ஸ், ஃபீல்ட்ஸ், அதுக்கு அடுத்து வெக்டர் ஸ்பேசஸ், அதுக்கப்புறம் அப்படியே தனித்தனி செக்ஷன்ஸாக டெஸ்ட் வைப்பேன். சரியா? இப்போ லீனியர் அல்ஜிப்ரா குரூப்ஸ் தனியாக, ரிங்ஸ் தனியாக, ஃபீல்ட்ஸ் தனியாக, வெக்டர் ஸ்பேசஸ் தனியாக, அப்படி தனித்தனியாக செக்ஷன் வைஸ் ஒரு யூனிட்டுக்கு 4 டெஸ்ட் வீதமாக டெஸ்ட் வைப்பேன். அதுக்கு அடுத்தது யூனிட் டெஸ்ட், ஒவ்வொரு யூனிட்டாக டெஸ்ட் வைப்பேன். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் வைப்பேன். கடைசியாக மார்க் டெஸ்ட் வைப்பேன். இப்போ இந்த ஒவ்வொரு யூனிட் படிக்க நீங்க இந்த டெஸ்ட் எல்லாம் கரெக்டா போட்டுட்டே வந்துட்டீங்கன்னா டெஸ்ட் எல்லாத்துக்குமே டீடைல்டு ஆன்சர்ஸ் வீடியோ எக்ஸ்பிளனேஷன்ல கொடுப்பேன். இதுல நீங்க கம்ப்ளீட் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், எம்சிக்யூஸ் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அல்லது எம்சிக்யூஸ் பேட்ச் வித் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண பண்ணிக்கலாம். திரும்ப நான் சொல்லக்கூடியது, ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு மெமரைஸ் பண்றதை பத்தி யோசிக்கலாம். எடுப்புல மெமரைஸ் பண்ணாதீங்க. வெறுமனையே மெமரைஸ் மட்டும் பண்ணி கிராக் பண்ண முடியாது. நிறைய கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் மெமரைஸ் பண்ணுறதும் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அட் த சேம் டைம் கான்செப்ட்ஸ் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் படிக்கிறதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது. படிக்கக்கூடிய படிப்பு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அதனால நிறைய கான்செப்ட் டீட்டெயில்டு என்னுடைய கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட், என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அதுக்கப்புறம் கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு பிறகு கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய திரும்ப நான் வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நான் சொல்லக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி வேறு என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகிக்கோங்க. இதில் வந்து எதுக்காக வாட்ஸ்அப் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு டெலகிராம் குரூப் வச்சுருக்கேன். டெலகிராம் ஏதோ வைண்ட் அப் பண்ணுறாங்க, அது ஏதோ இல்லாமல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நான் டெய்லி ரீல்ஸ் போட்டுட்ருக்கேன். ஷார்ட்ஸு இது எல்லாமே கிடைக்கும். யூடியூப் சேனல், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்ததுன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது உண்மையிலேயே யாருக்குமே தெரியாது. இது முழுக்க என்னுடைய அனுமானத்தில் தான் நான் சொல்லியிருக்கேன். இது தவறாக கூட இருக்கலாம். மேடம் அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க எக்ஸாம் நடக்கலை அப்படின்னு சொல்லவோ, அன்னைக்கு நீங்கள் அப்படி சொன்னீங்க எக்ஸாம் முன்னாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கோ என்னை ப்ளேம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது முழுக்க நான் கெஸ் பண்ணி தான் சொல்கிறேன். வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரும் இதே விஷயத்த சொன்னார். அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் திரும்ப மெசேஜ் பண்ணுறதுனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஏகப்பட்ட மெசேஜ் மாறி மெசேஜ் பண்ணுறீங்க. அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அதனால் எப்போ எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ப்ரிப்ரேஷனை ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமாக இன்னும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கான எஃபெக்டை இறைவன் நிச்சயமாக நம்மளுக்கு தருவான். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.